ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா NTPC எக்ஸாமுக்கான 16/4/2016 கேட்ட ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணியாச்சு. இன்னைக்கு சால்வ் பண்ண போறது பார்ட் 2 வீடியோ. இது செகண்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு சேரும். இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாமா? இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதே கொஸ்டினை கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி ரயில்வே எக்ஸாம்ல நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இஃப் த லென்த் ஆஃப் த ஷேடோ ஆஃப் எ வெர்டிக்கல் போல் ஆன் எ ஹரிசாண்டல் கிரவுண்ட் இஸ் √3 times its height, then the angle of elevation. அதாவது ஒரு தரையில ஒரு போஸ்ட் இருக்கு. அந்த போஸ்டோட இந்த ஹைட் இருக்கலாம், இந்த வெர்டிக்கல் ஹைட் ஹரிசாண்டல் ஹைட்டோட √3 times அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதுதான் தரை. இந்த தரையில நான் போஸ்ட வச்சிருக்கேன். சரியா? இதோட வெர்டிக்கல் ஹைட் h. சரியா? if the length of the shadow of a vertical pole on the horizontal ground is √3 times its height. so இந்த ஹைட்டுக்கு √3 times எடுத்தோம் அப்படின்னா அது அதோட ஹரிசாண்டல் ஹைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன? எலிவேஷன்னா ஒன்றும் இல்லை, அந்த டிகிரியில அதோட ஆன்சரை கேட்டிருக்காங்க. இதுதான் எலிவேஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இது ஹரிசாண்டல், இது வெர்டிக்கல். ஸோ இதோட எலிவேஷனுங்கும் போது என்ன வரும்? இந்த டிகிரி தான் அதோட எலிவேஷன். ஸோ இந்த டிகிரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மெட்ல நமக்கு கிடைச்சிருச்சா? ஸோ ஏ பி சி நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏசிபி, இந்த சிங்கிற ஆங்கிள் எவ்வளோ டிகிரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே இது என்ன? இது ஒரு செங்கோண முக்கோணம். இதே கொஸ்டினை தான் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு செவர் மேலே ஒரு ஏணியை சாத்தி வச்சிருந்தா அந்த டிகிரி என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன அப்படின்னும் கேட்பாங்க. சரியா? இதை பார்த்தோன்னே தெரியுது இது ஒரு செங்கோண முக்கோணம். சரியா? செங்கோண முக்கோணத்துப்படி நாம இந்த டிகிரி எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம், இது கர்ணம். சரியா? ஸோ இது என்னது? நமக்கு ரெண்டு வேல்யூஸ் தெரியும். ஒன்று எதிர்பக்கம் தெரியும், ஒன்று அடுத்துள்ள பக்கம் தெரியும். ஸோ இங்க tan ஆஃப் ஏசிபி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். சரியா? ஸோ செங்கோண முக்கோண அந்த விதிப்படி tan θ = எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் தான் அதுக்கான ஃபார்முலா. ஸோ tan ஆஃப் ஏசிபிங்கிறது என்னது? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கத்தோட வேல்யூ என்ன? h. அடுத்துள்ள பக்கத்தோட வேல்யூ என்ன? √3h. சரியா? ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா h கேன்சல் ஆயிரும். ஸோ 1/√3. ஸோ tan ஆஃப் ஏசிபிங்கிறது 1/√3. ஸோ நமக்கு இந்த வேல்யூ கேட்கல, அதோட டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ அதோட டிகிரி கண்டுபிடிக்கணும். ஸோ டேனோட வேல்யூ 1/√3 எந்த டிகிரிக்கு வரும்? 30 டிகிரிக்கு வரும். உங்களுக்கு அந்த டேபிள் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா டேனோட 1/√3 எந்த இதுக்கு வரும் அப்படின்னா tan 30 டிகிரி தான் 1/√3. ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ? 30 டிகிரி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இந்த வேல்யூஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட்கட் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? tan 1/√3 எந்த வேல்யூனா 30 டிகிரி. ஸோ ஆன்சர் 30 டிகிரி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? If the angles of a triangle are in the ratio 2:5:8, then find the largest angle. அதாவது ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதுல லார்ஜஸ்ட் ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரேஷியோ கொடுத்துருந்தாங்கனாலே இருக்கிறதுலே எது பெரிய நம்பரோ அதுதான் லார்ஜஸ்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ முக்கோணத்தோட 3 கோணத்தோட கூட்டுத்தொகை எவ்வளோ? 180 டிகிரி. தெரியும்ல, 3 கோணத்தோட கூட்டுத்தொகை எவ்வளோ? 180 டிகிரி. ஸோ 3 கோணங்களோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2x + 5x + 8x = 180 டிகிரி. அப்போ எனக்கு என்ன வரும்? 8×5 = 13, 13×2 = 15x = 180 டிகிரி. அப்போ x எனக்கு என்ன கிடைக்கும்? 180/15. ஸோ 12 டிகிரி. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்?
ஒரு 15 15 திருப்பி 2 15 30 12 டிகிரி கரெக்ட் தான். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, லார்ஜஸ்ட் ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. லார்ஜஸ்ட்ங்கிறது இதில் எதை குறிக்கும், இந்த பெரிய நம்பரை தான் குறிக்கும். ஸோ அப்போ இதுதான் லார்ஜஸ்ட். 8x தான் லார்ஜஸ்ட். ஸோ 8xங்கும் போது 8 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன 12. ஸோ 8 இன்ட்டு 12 ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும் 96 டிகிரி. ஸோ 8 இன்ட்டு 12 ஈக்குவல் டு 96 டிகிரி. 96ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? லார்ஜஸ்ட் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. லார்ஜஸ்ட் ஆங்கிள்ங்கிறது இருக்குதுல எது பெரிய நம்பரோ அதுதான் லார்ஜஸ்ட் ஆங்கிளை வந்து டினோட் பண்ணும். ஓகேவா? இதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 12 வருது. ஸோ 8 இன்ட்டு 12 96 டிகிரி. ஓகே, தேர்ட் கொஸ்டின். கோட் KSEX தென் wolf. GOATனா இதை வந்து ரிலேட் பண்ணுது இந்த லெட்டர்ஸ் எல்லாம். அப்போ wolfனா எந்த இது வரும், என்ன லெட்டர்ஸ் வரும் அப்படின்னு இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, இப்போ Gல இருந்து K, ஓல இருந்து S, ஏல இருந்து ஈக்கு போகணும், டீல இருந்து எக்ஸ் போகணும். சரியா? ஸோ ஜில இருந்து கே போகணும்னா எத்தனை லெட்டர்ஸ் தள்ளி போயிருக்காங்கன்னு பாருங்க. GHIJK 4 லெட்டர்ஸ் தள்ளி போயிருக்காங்களா? ஸோ 4 லெட்டர்ஸ் தள்ளி போயிருக்காங்க +4. அதே மாதிரி ஓல இருந்து எஸ்ஸுக்கு எத்தனை லெட்டர் போயிருக்காங்கன்னு பாருங்க. PQRS அதே மாதிரி 4 லெட்டர் தள்ளி போயிருக்காங்க. ஸோ ஓல இருந்து எஸ்ஸுக்கு 4. ஸோ அதே மாதிரி ஏல இருந்து இ போகணும் அப்படின்னா எத்தனை லெட்டர் தள்ளி வரணும், BCDE. ஸோ 4 லெட்டர் +4. ஸோ இந்த லெட்டர்ல இருந்து +4 4வது இடத்துல இருக்க லெட்டரை வந்து அப்படியே எழுதியிருக்காங்க. சரியா? இப்போ நமக்கு வந்து கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு. அப்போ wolfக்கு என்ன வரும், wolfக்கு என்ன வரும், Wல ஆரம்பிக்கணும், XYZ A. சரியா? 4வது லெட்டர் என்ன வரும், ஏ வரும். இசட் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் இல்லையே அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அப்படியே மறுபடியும் திருப்பி முதல்ல இருந்து வரும். சரியா? டபிள்யூக்கு நேரா என்ன வரும், ஏ. எக்ஸ் ஒய் இசட் 4வது என்ன வரும், ஏ. சரியா? ஏ போட்டாச்சு. அப்புறம் ஓக்கு நேரா PQRS. சரியா? எல்லுக்கு நேரா MNOP. எஃப்க்கு நேரம் என்ன வரும், +4. சரியா? FGHIJ. ஸோ ASPJங்கிறது ஆப்ஷன் சி. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் இன் த கிவன் ப்ராடக்ட். இந்த கொடுத்துருக்க இந்த ப்ராடக்ட்ல யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, 4211 the whole power 102, 361 the whole power 52. 1ஓட அடுக்குக்கு மேல என்னது வந்தாலுமே நமக்கு வந்து லாஸ்ட் டிஜிட் என்ன வரும், 1 தான் வரும். இப்போ லாஸ்ட் டிஜிட் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அடுக்குக்கு மேல 1 power 1 ஸ்கொயர்டு 1000 எவ்வளோ டிஜிட்னாலும் நம்பர் 73661 the whole power 1. இதோட யூனிட் டிஜிட் என்ன வரும்னா 1 வரும். லாஸ்ட் 1ல ஒரு நம்பர் முடிஞ்சிருந்ததுன்னா அதோட யூனிட் டிஜிட் எப்பவுமே 1 தான். அந்த பவர்ல என்ன நம்பர் இருந்தாலும் சரி, அதோட யூனிட் டிஜிட் 1 தான். அப்ப இந்த நம்பருக்கான யூனிட் டிஜிட் எனக்கு 1 இன்ட்டு 361 the whole power 52 இருக்கு. ஸோ 1ஓட பவர்ல லாஸ்ட் டிஜிட் 1 இருக்கு. 1 வந்து அதோட அடுக்குல எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் சரி, லாஸ்ட் டிஜிட் என்ன 1 தான். ஸோ யூனிட் டிஜிட் என்ன 1 x 1 1. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இந்த இவ்வளோ பெரிய நம்பரை பார்த்து இது ஃபுல்லாக நாம பெருக்கி கொண்டு வரணும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. லாஸ்ட் 1 இருந்தாலே யூனிட் டிஜிட் 1 தான். கண்ணை மூடிட்டு அப்படி போட்டுடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி, அது மாதிரி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சிலையும் சரி, நமக்கு வந்து ரயில்வேலையும் சரி அடிக்கடி கேட்குறாங்க. The traffic lights at 4 different road crossing change after every 15 second, 18 second, 27 second, 30 second. ஒரு டிராஃபிக் லைட் இருக்கு. அந்த டிராஃபிக் லைட் வந்து ஒவ்வொரு 15, 18, 27, 30 வினாடிகளுக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்க சொல்லியிருக்காங்க. இஃப் தே ஆல் சேஞ்ச் சைமல்டேனியஸ்லி அட் 6-10 hours. அதாவது ஃபர்ஸ்ட் எப்போ மாறுது அப்படின்னா 6 மணி 10 நிமிஷமா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மாறுது. 6 மணி
10 நிமிஷம் 00 வினாடியில் இருக்கும்போது, இது மணி நேரம் 6 மணி 10 நிமிஷம் 00 வினாடியில் இருக்கும்போது மாறுது. சரியா? அட் வாட் டைம் வில் தே அகைன் சேஞ்ச் சைமல்டேனியஸ்லி? இனிமே எப்போ அடுத்து அந்த இது வந்து மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த லைட் வந்து இனி அடுத்து எத்தனை மணிக்கு மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் 6:10க்கு அந்த லைட்டோட கலர் வந்து மாறி இருக்கு. சரியா? இப்போ இந்த 15 செகண்ட், 18, 27, 30 செகண்ட். சரியா? இது இந்த செகண்டுக்கு ஒவ்வொரு தடவை தான் மாறிக்கிட்டு இருக்கு. அடுத்து எத்தனை மணிக்கு அந்த லைட்டோட கலர் மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே நம்ம என்ன பண்ணணும்னா எல்சிஎம் முறையில வந்து பண்ணணும். எல்சிஎம் மெத்தட்ல வந்து நாம வந்து இந்த கொஸ்டினை வந்து பண்ணணும். சரியா? இப்படி 15 செகண்ட், 18, 27, 30 செகண்ட், 35 செகண்ட் அந்த மாதிரி நிறைய இது கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த செகண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுங்க. ஓகேவா? 15, 18, 27, 30 இது எல்லாத்துக்கும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் 3ஆம் வாய்ப்பாடு போகும். 5, 6, 9, 10. திரும்ப 5ஆம் வாய்ப்பாடு 1, 6, 9, 2. திருப்பி 3ஆம் வாய்ப்பாடு 2, 3, 2. திருப்பி 2ஆம் வாய்ப்பாடு போட்டேன்னா 1, 1, 3, 1. சரியா? இதுக்கெல்லாம் நான் எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 3, 6, 6, 3, 18, 18, 5, 90. 90 × 3 எனக்கு கிடைக்கும் 270. 270ங்கிறது செகண்ட். ஸோ எனக்கு 270 செகண்ட் கிடைக்குது. அப்போ 6:10க்கு மாறினது அதுக்கு அடுத்து எப்போ மாறும்? இது கூட ஒரு பிளஸ் 270 செகண்டை ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒரு மணி கிடைக்கும். அந்த டைம்ல தான் அடுத்த லைட் வந்து எரிஞ்சிருக்கும். சரியா? இப்போ 270 செகண்ட்ல இருக்கு. இங்க வந்து ஹவர்ஸ், மினிட், செகண்ட் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 270 செகண்டை ஒரு நிமிஷமா மாத்திக்கிடுவோம். சரியா? செகண்ட்ல இருக்கத ஃபர்ஸ்ட் வந்து நிமிஷத்துக்கு மாத்திக்கிடுவோம். ஓகேவா? இப்போ இந்த 270 செகண்டை நான் நிமிஷத்துக்கு மாத்த போறேன். 270 ஒரு நிமிஷத்துக்கு எனக்கு வந்து எவ்வளோ? 60 செகண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணுறேன் பாருங்க. செகண்டை ஃபர்ஸ்ட் மினிட்டாக மாற்ற போகிறேன். ஸோ 270/60 எனக்கு என்ன கிடைக்கும்? 27/6ங்கும்போது 27, 6, 4, 6, 24, 7ல் 4 போனால் 3. ஸோ 3 பாருங்க. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 4 நிமிஷம் 30 செகண்ட். இது கூட ஒரு 0 சேர்த்துக்கோங்க. 4 நிமிஷமும் 30 செகண்டும் கிடைக்கும். மினிட்டாக மாற்றும் போது 4 நிமிஷம் 30 செகண்டா எனக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? 4 நிமிஷம் 30 செகண்டு. ஸோ அப்போ அடுத்த லைட் எப்போ எரியும்? ஃபர்ஸ்ட் லைட் வந்து 6 மணி 10 நிமிஷம் 00 செகண்டா இருக்கும்போது எரிஞ்சிருக்கு. அடுத்த லைட் எனக்கு எப்போ எரியும்? அடுத்த 4 நிமிஷம் 30 செகண்ட் கழிச்சு. அப்படி இல்லைன்னா 270 செகண்ட் கழிச்சு. 270 செகண்டுங்கிறதா தான் நான் 4 நிமிஷம் 30 செகண்டா மாத்திருக்கேன். ஸோ இது ஹவர்ஸ், இது நிமிஷம் மினிட்ஸ், இது செகண்டு. ஸோ மினிட்ஸுக்கு நேராக மினிட்ஸை போடுங்க. 4 எத்தனை செகண்டு? 30 செகண்டு. கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? 30, 14, 6. அப்போ அடுத்த லைட் எனக்கு எப்போ எரியும்? 6 மணி 14 நிமிஷம் 30 செகண்டா இருக்கும்போது அடுத்த லைட் வந்து எரியும். ஸோ 6 மணி 14 நிமிஷம் 30 செகண்ட் இருக்குங்கிறது ஆப்ஷன் ஏ. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி இது டிராபிக் லைட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதே கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வட்டத்துல ஒரு பையன் சுத்தி வந்துகிட்டே இருக்கான். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அப்படி ஒரு 4 செகண்டோ இல்லைன்னா ஒரு மினிட்ஸ்லயோ கொடுத்துருப்பாங்க. அப்போ அடுத்து அவன் இந்த பாயிண்டை ரீச் ஆகுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு இதே மாடல்ல தான் பண்ணணும். அந்த கொடுத்துருக்கிற எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து வர்ற ஆன்சரை வந்து நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். இப்போ இங்க வந்து செகண்ட்ஸ்ல நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மினிட்ஸ்ல மாத்தினாதான் இது கூட ஆட் பண்ண முடியும். அதனால இதை மினிட்ஸ்ல மாத்திருக்கோம். ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டு. அதனால 60ஆல டிவைட் பண்ணியிருக்கோம். டிவைட் பண்ணும்போது 4 நிமிஷம் 30 செகண்ட் கிடைக்கி. ஸோ ஃபர்ஸ்ட் 6:10க்கு அந்த லைட் எரிஞ்சிருக்குன்னா அடுத்து வந்து எப்போ எரியும்? 6:14, 30 செகண்ட்ல எரியும். சரியா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் போலாமா? The mean of a distribution is இல்லைனா the mean distribution is 21 and the standard deviation is 7. Then the value of coefficient. அதாவது mean distribution கொடுத்துட்டாங்க, standard deviation கொடுத்துருக்காங்க,
கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா என்னன்னா, கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன்னா ஒன்றுமே இல்லை, சிக்மா பை எக்ஸ் இன்ட்டு 100 இவ்வளோதான். கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன்னா இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த ஒரு ஃபார்முலாவில் இப்போ சிக்மாவும் எக்ஸும் கொடுத்து சிவி கேட்டிருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் கேட்டிருக்காங்க. சில கணக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா இதையும் கொடுத்து இது கேட்பாங்க, இல்லைன்னா இதையும் கொடுத்து இது கேட்பாங்க. சரியா? அதனால இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன்னா சிக்மா பை எக்ஸ் இன்ட்டு 100. இதில் சிக்மாங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை குறிக்கும். எக்ஸுங்கிறது என்னது அப்படின்னா மீன் டிஸ்ட்ரிபியூஷன் தான் எக்ஸ். சரியா? இதில் அப்படியே அப்ளை பண்ணலாமா? சிக்மாங்கிறது எவ்வளோ? 7 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 7 பை மீன் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 21. ஸோ 21 100 இங்கே இருக்கு. ஸோ இன்ட்டு 100. இதை அடி கொடுக்கலாமா? அடி கொடுத்தா என்ன வரும்? 1 7 3 21. திரும்ப அடி கொடுத்தா 33.333 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ எனக்கு ஆன்சர் என்ன? 33.33%. ஸோ ஆப்ஷன் சி 33.33% தான் கரெக்டு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின், எ பாய் ரன்னிங் அட் 10/9 of his actual speed covers 39 km in 2 hours 20 minutes and 24 seconds. ஒரு பையன் அவன் வழக்கமாக போகிற ஒரு ஸ்பீடில் 10/9 எடுத்தோம் அப்படின்னா 39 கிலோமீட்டரை 2 மணி 20 நிமிஷம் 24 செகண்டில் அவன் என்ன பண்ணுறான்? கடந்து முடிக்கிறான். ஃபைண்ட் த ஆக்சுவல் ஸ்பீட் ஆஃப் த பாய். அப்போ அந்த பையனோட ஆக்சுவல் ஸ்பீடு, அதாவது ஒரிஜினல் ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அந்த பையனோட ஆக்சுவல் ஸ்பீடு தான் நான் கண்டுபிடிக்கணும். அந்த ஆக்சுவல் ஸ்பீடை நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் லைனை ரீட் பண்ணுங்க. எ பாய் ரன்னிங் அட் 10/9 of his ஆக்சுவல் ஸ்பீடு. ஆக்சுவல் ஸ்பீடோட 10/9 போகிறான். ஸோ 10/9 10/9 ஆஃப் ஆக்சுவல் ஸ்பீடு எவ்வளோ? ஆக்சுவல் ஸ்பீடு நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், இங்கே 10/9 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்சுவல் ஸ்பீடுக்கு 10/9 எடுக்கேன். 10/9 இன்ட்டு எக்ஸு. சரியா? ஆக்சுவல் ஸ்பீடில் 10/9 போனால் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா எவ்வளோ இதை கவர் பண்ணுதான்? 39 கிலோமீட்டரை 2 hours 20 minutesல கவர் பண்ணுதான். சரியா? அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு நமக்கு என்னது? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமு. ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது என்னது? 39 கிலோமீட்டர். அதை நான் மேலே போட்டுக்கிறேன். இது டிஸ்டன்ஸு. டைமுங்கிறது என்னது? 2 hours 20 minutes 24 seconds. அதாவது நார்மலாக இதில் எனக்கு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் டைரெக்டாக குறுக்க பெருக்கி அடிச்சிடலாம். இங்கே ஹவர்ஸ்லையும் இருக்குது, மினிட்லையும் இருக்குது, செகண்ட்லையும் இருக்குது. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொத்தத்துக்கும் இது ஃபுல்லாகவே நான் ஃபஸ்ட்டு ஹவர்ஸாக மாற்றிக்கிறேன். இந்த இடத்த மாற்றிட்டு அதுக்கப்புறமா நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவை நான் ஹவர்ஸுக்கு மாற்றிக்கிறேன். ஓகேவா? 2 hours 20 minutes 24 செகண்டை நான் ஹவர்ஸாக மாற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு செகண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாமா? இந்த 2 hours இந்த 20 இது அப்படி இருக்கட்டும், 20 minutes அப்படி இருக்கட்டும். 24 செகண்டை நான் என்னதான் மாற்ற போகிறேன்? ஃபஸ்ட்டு நிமிஷத்துக்கு மாற்ற போகிறேன். ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டு. போன கணக்கில் சொன்னேன், ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டு. ஸோ 20 இந்த 24 டிவைடட் பை 60. 60ஆல் டிவைட் பண்ணேன்னா இது எனக்கு மினிட்ஸாக மாறிடுமா? அப்போ இது இங்கே மட்டும்தான் நாம் இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இது ரெண்டையும் அப்படியே வச்சுட்டு. சரியா? 6 நாள் 24, 15 நாள் 60, 2 3 6, 5 3 15. ஸோ 2 hours 22/5 மினிட்னு எனக்கு கிடைக்கும். சரியா? 2 hours 22/5 மினிட்னு எனக்கு கிடைக்கும். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மினிட் ஃபுல்லாவே நான் எடுத்துக்கிறேன். இந்த மினிட் ஃபுல்லாவே எடுத்துட்டு நான் இதை என்ன பண்ண போறேன்னா இதை ஹவர்ஸா மாற்ற போறேன். சரியா? ஃபர்ஸ்ட் செகண்ட்ஸை நான் மினிட்ஸாக மாற்றிட்டேன். இப்போ இந்த மினிட்டாக இருக்கிறத நான் ஹவர்ஸாக கொண்டு வர போகிறேன். ஸோ 2 hours அப்படி இருக்கட்டும். இது கலப்பு பின்னத்தில் இருக்குது, தகா பின்னமாக மாற்றிக்கோங்க. 25 100 102
பை 5 அப்படின்னு கிடைக்கி. இதுவும் என்னதான் மாத்தியாச்சு, இப்போ எனக்கு அவர்ஸா மாத்த போறேன். இப்போ நான் கலப்பு பின்னத்துல இருக்கிறத தகா பின்னமா மாத்திட்டேன். இது இன்னும் நிமிஷத்துல தான் இருக்கு. இந்த இடத்த மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இந்த 2 hours அப்படி வச்சிருக்கேன். ஒன்னொன்னா நான் மாத்திட்டே வரேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் 24 செகண்டா மினிட்ஸா மாத்தியாச்சு. இப்போ இந்த மினிட்ஸா இருக்கத நாம அவர்ஸா மாத்த போறோம். ஸோ 2 hours அப்படி இருக்கட்டும். இதை அவர்ஸா மாத்தணும்னா 102/5. 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு நிமிஷம்? 60 நிமிஷம். தெரியும்ல, 1 hourக்கு 60 minute. ஸோ இதை 60ஆல நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா, இந்த வேல்யூவை 60ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது அவர்ஸா மாறிடுமா? பண்ணலாமா? இப்போ டிவைட் பண்ணலாமா? அப்போ இதை அடி கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? 2 10, 2 32, 60. ஓகேவா? இப்போ அடுத்து 2 hours அப்படி இருக்கட்டும். இதை நம்ம அவர்ஸ்க்கு கொண்டு வந்தாச்சு. 51/150 கிடைக்கி. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இது கலப்பு பின்னமா இருக்கு, இதை தகா பின்னமா மாத்திக்கிறேன். அப்படி மாத்தும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? 351/150 மணி நேரங்கள் அவர்ஸா மாத்தியாச்சு. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடத்த அப்படி நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். நீங்க டைரக்டா ஒரு வாட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னாலே ஸ்பீடா போட்டுடலாம். ஓகேவா? இப்போ 351/150 அவர்ஸ்ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த இடத்துக்கு பதிலா நான் 351/150 போட்டுடலாமா? ஏன்னா மொத்தமா அவர்ஸ் மினிட் செகண்ட்ல இருக்கத நான் அவர்ஸா மாத்திட்டேன். சரியா? அப்போ 10/9 into x equal to 39/351/150 எனக்கு கிடைக்கும். சரியா? இப்போ நாம குறுக்க பெருக்கலாமா? குறுக்க பெருக்கணும்னா என்ன எக்ஸை மட்டும் இங்க வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதை வேணும்னா தலைகீழ போட்டுக்கோங்க, குழப்பாம இருக்க. 10/9 into x equal to 39 into 150 divided by 351. ஏன்னா டிவைடு கீழே 3 அடுக்கு இருந்துச்சுன்னா இந்த இருக்குல்ல, இந்த அடுக்கு வந்து அப்படி தலையில இந்த பக்கம் போட்டுக்கலாம் பெருக்கல்ல. 150/351. சரியா? இப்போ எக்ஸை இங்க வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போலாமா? அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 39 into 150 into 9 divided by 10 into 351 கிடைக்கும். சரியா? எப்பவுமே நீங்க உட்காந்து பெருக்கிட்டு இருக்காதீங்க. இங்க பாருங்க 39 இருக்கு, இங்க 9 இருக்கு. ஸோ 9 மல்டிப்ளை பண்ணா லாஸ்ட் டிஜிட் என்ன வருது? 1 வருது. ஆல்ரெடி இங்க ஒரு 1 இருக்கு. அப்போ மேபி இந்த 39ஐயும் 9ஐயும் பெருக்குனா கூட எனக்கு 351 வரலாம். வேணா பெருக்கி பாருங்க. 39 into 9 27 8 35. சரியா? அப்போ 39ஐயும் 9ஐயும் பெருக்குனா 351 வருது. அப்போ இந்த 39, இந்த 9, இந்த 351 அடிச்சிடலாமா? இன்னும் என்ன இருக்கு மிச்சம்? 0 இருக்கு. அடிச்சிடலாமா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15. அப்போ எக்ஸ் தான் அவனோட ஆக்சுவல் ஸ்பீடு. ஸோ 15 km/h. ஆன்சர் வந்துச்சா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே நமக்கு இந்த இடத்துல ரொம்ப சிம்பிளான நம்பர் கொடுப்பாங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மொத்தமா அவர்ஸ் மினிட் செகண்ட்னு கொடுத்ததுனால நம்ம இவ்வளோ ஸ்டெப் போக வேண்டியது இருந்தது. இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இது ரொம்ப லென்த்தியா போயிருக்கு. மற்றபடி புரிஞ்சிருச்சுன்னா இது வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா? எவ்வளோ? 15 km/h. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் வந்து ஏஜ் ப்ராப்ளம் வந்து கேட்டிருக்காங்க. இதுல சோனம்ஸ் ஏஜ் ஆஃப்டர் 8 years வில் பி half of her father's ஏஜ். சோனம்னு ஒரு பொண்ணு இருக்கா. 8 வருஷம் கழிச்சு அவளோட வயசு என்னன்னா அவங்க அப்பாவோட வயசுல பாதி எடுத்தோம்னா சோனமோட வயசு. 8 years ago the ratio of their age was 1:3. 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வயசோட ரேஷியோ வந்து என்னன்னா 1:3. அப்போ இப்போ சோனமோட அப்பாவோட வயசு என்ன? ஃபைண்ட் த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் சோனம்ஸ் ஃபாதர். சோனத்தோட அப்பாவோட வயசு என்ன, இப்போ பிரசன்ட்ல அவரோட வயசு என்ன அப்படின்னு தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ பிரசன்ட்ல சரி விடுங்க, ஃபர்ஸ்ட்ல நம்ம எழுதிக்கிறோம். சோனம்ஸ் ஏஜ் ஆஃப்டர் 8 years வில் பி half of her father's ஏஜ். சரியா? சோனமோட ஏஜ் சரியா அவங்க அப்பாவோட ஏஜ்ல பாதி எடுத்தோம்னா இது எப்போ? 8 வருஷத்துக்கு அப்புறம். சரியா? 8 + 8 ஆஃப்டர் 8 years.
சோனமோட ஏஜ் வந்து அப்பாவோட வயசுல பாதி எடுத்தோம் அப்படின்னா சோனமோட வயசு கிடைக்கும். சோனமோட வயசை வந்து நான் வந்து எஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ அப்பாவோட வயசு இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும், எஃப் ஈக்குவல் டு 2s கிடைக்கும். இதெல்லாம் இந்த கதைலாம் எப்போ, 8 வருஷத்துக்கு அப்புறம். ஏன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் 8 years அப்படின்னு. சரியா, அப்போ சோனமோட வயசு எனக்கு எஸ் 8 வருஷத்துக்கு அப்புறம். அவங்க அப்பாவோட வயசு எனக்கு என்ன இருக்கு, 2s. இதுவரை புரியுதா? சோனமோட ஏஜ் எஸ், அப்பாவோட ஏஜ் 8 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ, 2s. இதுவரை கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, 8 years ago the ratio of their age was 1:3. 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ரேஷியோ, சோனம் அவங்க அப்பாவோட ரேஷியோ எவ்வளோ, 1:3 அப்படின்னு இருக்கு. சரியா, அப்போ இந்த எஸ் 2sங்கிறது 8 வருஷத்துக்கு அப்புறம். இதுதான் ப்ரெசண்ட்னு வச்சுக்கோங்க. சரியா, ப்ரெசண்ட்ல அவங்களோட ஏஜ் எவ்வளோ, எஸ் 2sன்னு இருக்கு. சரியா, இது ப்ரெசண்ட். சரி, ப்ரெசண்ட்ல அவங்களோட ஏஜ்ல ப்ரெசண்ட்ல இருந்து இது வந்து ப்ரெசண்ட். எஸ் 2sங்கிறது எப்போ, 8 வருஷத்துக்கு அப்புறம் தான். இது சோனமோட ஏஜ், இது அவங்க அப்பாவோட ஏஜ். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இது இப்போ இருக்குது ப்ரெசண்ட்ல எஸ் 2s. அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி, ப்ரெசண்ட்ல இருந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி, 8 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கு, 1:3ங்கிற ரேஷியோல இருந்திருக்கு. சரியா, அப்போ இதையும் நாம வந்து இப்போ ஈக்குவேட் பண்ண போறோம். 8 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளதையும் 8 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதையும் நாம வந்து ஈக்குவேட் பண்ண போறோம். இந்த ரேஷியோவை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இவங்களோட ஏஜ்ல ஏதாவது ஒரு பிளஸோ மைனஸோ பண்ணலாம். சரியா, அப்போ இப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் இது சோனம், இது அவங்க அப்பாவோட ஏஜ். இது 8 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளதுதான் எஸ் 2s. நான் இப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கேன். சரியா, 8 வருஷத்துக்கு முன்னாடி போகணும். இந்த 8 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கேன். இங்க இருந்து நான் ப்ரெசண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா, இங்க இருந்து இங்க போகணும்னா எத்தனை வருஷம் கூட்டணும், 8 வருஷம் கூட்டணும். அதே இது நான் இங்க இருந்து இங்க போகணும் அப்படின்னா இது 8 years ago. இந்த இடத்துக்கு போகணும்னா நான் இன்னொரு 8 கூட்டணும். அப்போ ஆக மொத்தம் நான் எவ்வளவு இது பண்ணணும், 8ல இருந்து 8 16. இந்த இடத்துல இருந்து நான் இந்த இடத்துக்கு போகணும்னா ஒரு 16 வருஷத்தை கழிச்சேன் அப்படின்னா நான் இங்க போயிடலாமா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இது ப்ரெசண்ட்ல இருந்து 8 வருஷத்துக்கு அப்புறம், இது ப்ரெசண்ட்ல இருந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி. நான் இப்போ எங்க இருக்கேன், ப்ரெசண்ட்ல இருந்து 8 வருஷத்துக்கு அப்புறம்ங்கிற இடத்துல இருக்கேன். ஸோ நான் இந்த அப்புறம் 8 வருஷத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் 8 yearsங்கிற இடத்துல இருந்து நான் ப்ரெசண்ட்டுக்கு போகணும். அப்போ இங்க இருந்து ஒரு 8 வரும். சரியா, இங்க இருந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி, ஸோ -8ன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து நான் இங்க போகணும்னா ஒரு 8 வருஷத்தை நான் கழிக்கணும். திருப்பி நான் 8 years இந்த ப்ரெசண்ட்ல இருந்து திருப்பியும் நான் இந்த இடத்துக்கு போகணும்னா மறுபடியும் ஒரு 8 கழிக்கணும். அப்போ மொத்தத்துக்கு 2 8 வருது. ஸோ அப்போ நான் மொத்தத்துக்கு ஒரு 16 கழிச்சாலே எனக்கு போதும். ஓகேவா, அப்போ s-16 2s - 16 ஈக்குவல் டு எனக்கு ரேஷியோ என்ன வரும், 1:3. ஸோ 1/3ன்னு போட்டுடலாமா? ஓகேவா, புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ப்ரெசண்ட்ல இருக்கும். ப்ரெசண்ட்ல இருந்து இந்த ஆஃப்டர்ல இருந்து எகோவுக்கு போகிறோம். ஸோ இங்க ஒரு 8, இங்க ஒரு 8. ஸோ அதனால 16. புரியுதா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். பண்ணா என்ன கிடைக்கும், 3s - 48. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எப்படி எழுதுவோம், 3 × s - 16 ஈக்குவல் டு 2s - 16 கிடைக்கும். இப்போ இந்த 3 கொண்டு உள்ள பெருக்குறோம். 3s - 48 ஈக்குவல் டு 2s - 16. ஸோ எஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரேன், நம்பர் எல்லாம் இன்னொரு பக்கம் நான் கொண்டு போயிருந்தேன். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும், 3s - 2s ஈக்குவல் டு நம்பர் அந்த பக்கம் கொண்டு போனா -16 + 48. சரியா, 3sல இருந்து 2s போனா என்ன கிடைக்கும், s ஈக்குவல் டு இது என்ன வரும், 32 வரும். நான் 8ல் 6 போனா 2, 4ல் 1 போனா 3. ஸோ எஸ் வந்து 32. அப்போ சோனமோட வயசு வந்து எவ்வளோ, 32. சரியா, எஸ் வந்து எவ்வளோ, 32. ஸோ இங்கே எஸ் 2sங்கிறது எதை குறிக்கி, ஆஃப்டர் 8 yearsல சோனமோட வயசு வந்து எவ்வளோ, 32. ஸோ அதே ஆஃப்டர் 8 yearsல சோனமோட அப்பாவோட வயசு எவ்வளோ, சோனமோட வயசு ஆஃப்டர் 8 yearsல நான் 32ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ 32. அப்போ அப்பாவோட வயசு என்ன வரும், 2 × s. ஸோ 32 × 2 64.
சரியா? 64. இது எப்போ? ஆஃப்டர் 8 years. நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் சோனம்ஸ் ஃபாதர். எஸ் 2s ஆஃப்டர் 8 years. அப்போ பிரசன்ட்ல எவ்வளோ? பிரசன்ட்ல எவ்வளோனா இந்த இடத்துக்கு வரணும். சரியா? ஸோ ஆஃப்டர் 8 years 64. ஆஃப்டர் 8 yearsங்கிறது 64 வயசு. ஆஃப்டர் 8 years. அப்போ பிரசன்ட்டுக்கு எவ்வளோ? 64 மைனஸ் 8 போட்டா பிரசன்ட் ஏஜ் கிடைச்சிரும். 64 மைனஸ் 8 56. ஸோ சோனமோட அப்பாவோட பிரசன்ட் ஏஜ் என்ன? 56. 56ங்கிறது ஆப்ஷன் பி. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? எஸ் 2sங்கிறது ஆஃப்டர் 8 yearsக்கான இது. ஸோ எஸ் 32. சரியா? அப்போ அப்பாவோட வயசு ஆஃப்டர் 8 yearsல என்ன? 64. அப்போ பிரசன்ட்ல எவ்வளோ வரும்? 64 மைனஸ் 8 56. ஸோ 56ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா? புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? டபிள்யூனா கிராஸை டினோட் பண்ணுது, பெருக்கல்னா கழித்தல், ஒய்னா என்ன சாரி எக்ஸ், இது பெருக்கல்ல எக்ஸ், ஒய்னா பிளஸ் டினோட் பண்ணுது, இசட்னா டிவைடு, தென் 28z 7w 8x 6y இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் என்ன பண்ணணும்? டைரக்டா இதுக்கான வேல்யூஸ் அதாவது சிம்பிள் எல்லாத்தையும் அப்படியே அப்ளை பண்ணுங்க. இசட்னா எதை டினோட் பண்ணுது? டிவைட். 28 டிவைடட் பை 7. டபிள்யூனா எதை டினோட் பண்ணுது? கிராஸ். கிராஸ் 8. எக்ஸ்னா எதை டினோட் பண்ணுது? மைனஸ் 6. ஒய்னா இதை டினோட் பண்ணுது? பிளஸ் 4. ஓகேவா? இப்போ நம்ம எதை அப்ளை பண்ண போறோம்? போர்டு மாஸ் ரூலை இங்க அப்ளை பண்ண போறோம். போர்டு மாஸ் ரூல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? பிராக்கெட்டா ஆஃபா? இது ரெண்டும் இல்ல. ஸோ டிவிஷன். ஃபர்ஸ்ட் டிவிஷன் அப்ளை பண்ணிக்கலாம், அப்புறமா மல்டிப்ளிகேஷன். ஸோ டிவிஷன் அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? ஒரு நாள் 4, சாரி ஒரே 7, 4 28. ஸோ 4 × 8 மைனஸ் 6 பிளஸ் 4. அடுத்து என்ன ஆபரேஷன்? மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன்ங்கிறது என்னது? இந்த இடம். ஸோ 32 மைனஸ் 6 பிளஸ் 4. அடுத்து என்னது? அடிஷன். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 36 மைனஸ் 6. அப்புறம் என்ன இருக்கு? சப்ராக்ஷன். ஸோ சப்ராக்ட் பண்ணா ஆன்சர் என்ன? 30. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ 30 தான் கரெக்டு. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்தாலே அப்ளை பண்ண வேண்டியது எந்த ரூலு? போர்டு மாஸ் ரூலை தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அதே மாதிரி கொஸ்டின் தான். லெஸ் தென்னா மைனஸ், கிரேட்டர் தென்னா பிளஸ், மைனஸ்னா கிராஸ், அட்டுனா டிவைடு. அப்படின்னா இதுக்கான வேல்யூ என்ன? 27 கிரேட்டர் தென் 81, அட்டு 7 லெஸ் தென் 6க்கான வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 27 கிரேட்டர் தென்னா என்ன? எதை குறிக்கி? பிளஸ்ஸை குறிக்கி. 81 அட்டுனா எதை குறிக்கி? டிவைடை குறிக்கி. 7 சாரி 9 இருக்கு பாருங்க, தப்பா போட்டேன். 9 லெஸ் தென்னா எதை குறிக்கி? மைனஸை குறிக்கி. மைனஸ் 6. ஓகேவா? திருப்பி நாம எதை அப்ளை பண்ணோம்? போர்டு மாஸை அப்ளை பண்ண வேண்டியதான். போர்டு மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் எதை அப்ளை பண்ணணும்? இந்த இடத்துல டிவிஷனை அப்ளை பண்ணணும். ஸோ பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 9 9 9 9 81. ஸோ 9 மைனஸ் 6. டிவிஷன். மல்டிப்ளிகேஷன் இருக்கா? இல்லை. அப்புறம் என்ன இருக்கு? அடிஷன். அடிஷன் அப்ளை பண்ணா 27 9 36 36. திருப்பி என்ன இருக்கு? மைனஸ் 6. ஸோ ஆன்சர் என்ன? 36 மைனஸ் 6 30. 30ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இதுவும் அதே கதை தான். ஸோ கிராஸ்னா மைனஸ், மைனஸ்னா கிராஸ், பிளஸ்னா டிவைடு, டிவைட்னா பிளஸ். அப்போ இதுக்கான வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 15 மைனஸ் 2 டிவைடட் பை 900 பிளஸ் 90 இன்ட்டு 100. ஸோ 15 மைனஸ், மைனஸுக்குன்னா என்னது? கிராஸு 2, டிவைடு, டிவைட்னா என்னது? பிளஸ்ஸு 900, பிளஸ்னா என்னது? டிவைடு 90 அப்படி போட்டுக்கிறேன். அதாவது அவங்களே சொல்லிட்டாங்க இந்த சிம்பிளுக்கு பதிலாக நீங்க இதை மாத்திக்கோங்கன்ட்டு. ஸோ இப்போ கிராஸ் இருக்க இடத்துல அப்படி இல்லை, நான் மைனஸ் போடணும், மைனஸ் இருக்க இடத்துல எல்லாம் கிராஸ் போடணும், பிளஸ் இருக்க இடத்துலலாம் டிவைட் போடணும், டிவைட் இருக்க இடத்துலலாம் பிளஸ் போடணும். ஓகேவா? கிராஸ், கிராஸ் இருக்க இடத்துல என்ன பண்ணணும்? மைனஸ், மைனஸ் 100. ஓகேவா? கரெக்டாக போட்டிருக்கோமா? மைனஸ்னா என்னது? கிராஸு, அப்புறமா என்னது? டிவைடு, டிவைட்னா பிளஸ்ஸு, அப்புறம் 900 போட்டேன், கிராஸ்னா மைனஸ். இப்போ நாம என்ன அப்ளை பண்ணணும்? அதே போர்டு மாஸ் தான். பாருங்க, போர்டு மாஸ் பேஸ் பண்ணியே ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
ஸோ என்ன வரும் 15 × 2 ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு எதை எதை இது பண்ணணும், டிவிஷனை ஆப்ரேட் பண்ணணும். 0 0 கட் ஆயிரும். 9 9 19 90 10 மைனஸ் 100. அப்புறம் எதை ஆப்ரேட் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷனுங்கிறது எந்த இடம், இந்த இடம். ஸோ 15 2 30 ப்ளஸ் 10 மைனஸ் 100. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், அடுத்து இதை ஆப்ரேட் பண்ணணும், அடிஷன். ஸோ அடிஷனுங்கிறது 30 10 40 மைனஸ் 100. எனக்கு ஆன்சர் என்ன வரும், 40 மைனஸ் 100 60. பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சு பெரிய நம்பர்ல உள்ள அடையாளத்தை போடணும். ஸோ மைனஸ் 60. அவசரத்துல வெறும் 60 போட்டு வந்துடாதீங்க, இங்க சிம்பிள் ரொம்ப முக்கியம். ஏன்னா 60 இருக்கு, மைனஸ் 60 இருக்கு ஆப்ஷன்ல. ஸோ ஆன்சர் என்ன, மைனஸ் 60. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 16/4/2016 கேட்ட செகண்ட் பார்ட் ஆஃப் கொஷின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது NTPCக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9 or 8 வீடியோஸ் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கனாலே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. அப்புறம் கடைசியா இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். அப்புறம் லாஸ்டா டெய்லி போடக்கூடிய வீடியோஸை பாருங்க. நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இந்த அரை மணி நேரமோ 40 நிமிஷமோ உங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். NTPCல உங்க ஸ்கோரையும் இன்க்ரீஸ் பண்ணும். சரியா, NTPC படிக்கிறவங்க மட்டும்தான் பார்க்கணும்னு இல்லை, குரூப் டிக்கும் சேம் சிலபஸ் தான். ஸோ குரூப் டி படிக்கிறவங்களும் இதை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வர்றதுக்குள்ளே ஓரளவுக்கு நம்ம ரெடி ஆயிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், திருப்பியும் நாம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.